அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் மாணவர்கள் கட்டுரையில் செய்யும் பொதுப்பிழைகள் பகுதி 2 சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏற்கனவே நம்ம வாக்கிய அமைப்பு பிழைகளை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிழை என்னதுன்னா ஒலி வேறுபாடு பிழைகள். ஒலி வேறுபாடு பிழைகள்னா என்னது? முக்கியமா இங்க 3 வரிசைகள் இருக்கு. அதுல மாணவர்கள் குழம்பி தப்பு செய்வாங்க. அந்த பிழைகளை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அந்த 3 வரிசை? ரகர லகர லகர, ரகர ரகர, நகர நகர நகர. இந்த 3 வரிசையில செய்த பிழைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. இந்த கொம்போல பாத்தீங்கன்னா சிறுத்தை, சிறுத்தைன்னு வரணும். ஆனா அவங்க சிறுத்தைன்னு சின்னரா பயன்படுத்தி இருக்காங்க. இதே அடுத்த சொல்ல பாத்தீங்கன்னா திணறினான், 2 சுழினா பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா இங்க 3 சுழினா வந்திருக்கணும், திணறினான். அதன் பிறகு 3வது சொல் பாத்தீங்கன்னா காப்பாளரிடமும், இந்தலாக்கு பதிலா இந்தலா வர வேண்டியது, காப்பாளரிடமும். ஆகவே இந்த மாதிரி பிழைகள்லாம் செஞ்சா என்ன நடக்கும்? ஒலி வேறுபாடு பிழைகள் செய்யறப்ப கட்டுரை மொழி பிரிவில் மாணவர்களுக்கு புள்ளிகளை குறைக்கும். இந்த பிழைகள் உடனுக்குடனே சரிப்படுத்தப்பட வேண்டும். எப்படி சரிப்படுத்தலாம்? இந்த பிழைகள் முறையான வாக்கிய அமைப்பு பயிற்சிகளால் தவிர்க்கப்படலாம். அவ்வாறு முறையான பயிற்சிகளால் தவிர்க்கப்படும் போது கண்டிப்பாக மாணவர்களால் மொழி வளத்தில் தனிச்சிறந்த கட்டுரைகள் உருவாக்கப்படும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.